மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாட்டர் ஓஷனில் இருக்கக்கூடிய அண்ட் தேர் சர்க்குலேஷன், வாட்டர் அண்ட் தேர் சர்க்குலேஷன் பற்றி பார்க்கும்போது என்ன பார்த்தோன்னா வேவ்ஸ் பார்த்தோம். வேவ்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுனா அல்டர்னேட்டிவ் மோஷன்ஸ் ஆஃப் ஃபால் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வேவ்ஸ்னால் என்ன, க்ரஸ்ட்னா என்ன, தென் சுனாமினா என்ன, டெக்டானிக் பிளேட்ஸ்னால் என்ன, இது எல்லாமே பார்த்தோம். தென் 2004 ஏற்பட்ட சுனாமி பற்றி பார்த்தோம். அதில் ஏற்பட்ட அழிவு பற்றி பார்த்தோம். அதில் இருந்து என்ன செய்யணும், எப்படி வார்னிங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம என்ன செஞ்சோம், சுனாமி வந்தாலோ அல்லது எர்த்குவேக் வந்தாலோ எப்படி நம்ம வார்னிங்ஸ் நமக்கே தெரியும் நேச்சுரல் வார்னிங்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது how the ocean water affected by the gravitational force of the sun and the moon. How is the ocean water affected by the gravitational force of the sun and the moon. புவியீர்ப்பு இழுப்புனால சன்னிலையும் மூணுலையும் ஏற்படக்கூடிய புவியீர்ப்பு இழுப்புனால எப்படி ஓஷன் வாட்டர் அஃபெக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்தம்பேஸ்வரா டெம்பிள். இதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்தம்பேஸ்வரா டெம்பிள். இந்த டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா குஜராத்தில். எங்கே இருக்குது? குஜராத், இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்குது. குஜராத் எங்கே? கவிக்கொம்பை அப்படிங்கிற ஊரில் இருக்குது. கம்போய். எந்த டவுன்? கம்போய் அப்படிங்கிற டவுனில் இருக்குது. இது 150 year old. இந்த கோயிலோட காலம் எவ்வளோமா? 150 year old இந்த கோயிலுக்கு. இது என்னன்னு சொன்னால் இன்னொரு அழகான பேரில் சொல்லுவாங்க டிஸப்பியரிங் டெம்பிள் ஆஃப் மகாதேவா. இதுக்கு இன்னொரு பேர், இந்த கோயிலுக்கு ஸ்தம்பேஸ்வரா டெம்பிளுக்கு இன்னொரு பேர் என்னது? டிஸப்பியரிங் டெம்பிள் ஆஃப் மகாதேவா அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் திஸ் ஃபினாமினன் இஸ் காஸ்ட் பை த கிராவிடேஷனல். அங்கே என்ன அப்படின்னு சொன்னால் 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி என்னாகும், தண்ணி உள்ளே இழுத்துக்கிடும். கடலுக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலேருந்து தண்ணி என்னாகும், உள்ளே இழுத்துக்கிடும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 6 hours அந்த தண்ணி என்ன ஆயிரும், வெளியில் ஆட்டோமேட்டிக்காக அதவே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி வெளியில் வரும். அப்போ என்ன ஆயிரும், கோயில் சப்மர்ஜ் ஆயிரும். அந்த தண்ணி வெளியில் வரும் பொழுது என்னாகும், கோயில் சப்மர்ஜ் ஆயிரும். தண்ணி உள்ளே இழுத்துக்கும் போது கோயில் என்ன செய்கிறோம், வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி தெரிய ஆரம்பிக்கும்போது தான் என்ன செய்கிறாங்க, பக்தர்கள் போய் கும்பிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி தெரிகிற நேரத்தில் அந்த இடம் எப்படி இருக்கும், நம்ம சாதாரணமான ஃப்ளோர் போலையே என்ன இருக்கும், அந்த கோயிலோட தரையும் இருக்கும். நம்ம போய் சாமி கும்பிடுறாங்க எல்லாரும். அது எதனால் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். This phenomenon is caused by the gravitational pull exerted by the moon and the sun on the surface of the earth. இது எதனால் அப்படின்னா gravitational pull by the sun and the moon அதனால தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. This pull causes water from the oceans to rise and fall rhythmically twice a day. ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பு
என்ன செய்யுது, ரைஸ் ஆகுது, தண்ணி ரைஸ் ஆகுது, அதுக்கப்புறம் உள்ளே இழுத்துக்கிடுது, ஃபால் ஆகிடுது. இது ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, 2 வாட்டி இங்கே நடக்குது. The periodic rise and fall of the ocean water level is called tides. அலைகள். என்ன சொல்கிறது, tides. Tides என்ன, periodic rise and the fall of ocean water. Periodic rise and the fall of ocean water. Fall of ocean water is called என்ன சொல்கிறோம், tides. அதுதான் என்ன சொல்கிறோம், tides அப்படின்னு சொல்லி வாட்டர் லெவல், அதை தான் tides அலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Then the water level rises and floods the land during high tide and recedes back during low tide. என்ன அது, அந்த இதோட கூடும்போது ரைஸ் லெவல், அந்த வாட்டர் லெவல் ரைஸ் ஆகும்போது அந்த டைடோட அளவு வந்து பெருசாக இருக்குது. அப்போ தண்ணி எல்லாம் என்ன செய்யுது, கோயிலையும் முக்கிட்டு என்ன செஞ்சிருது, வந்துடுது. அப்போ கோயில் வந்து சப்மர்ஜ் ஆயிடுது. ஆஃப்டர் அப்போ அந்த டைட் வந்து ரெசிட்ஸ் ஆகும் பொழுது, தண்ணி உள்ளே இழுக்கும்போது என்ன ஆயிடுது, கோயில் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருது. இது எதனால் அப்படின்னா கிராவிடேஷனல் புல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். The water level rise during then the height of the high or low tides varies. எதனால், during specific periods of month due to sun's position and revolution of the moons around the earth. எப்படி சன்ஸும் மூன்ஸும் சில மாதங்களில் எப்படி அதோடைய பொசிஷன் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சம்பவம் நடக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டைட்ஸ் due to the sun's position and revolution of the moons around the earth. Then during the new moon என்னாகுது, அந்த அமாவாசை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நியூ மூன்லேயும் அண்ட் த ஃபுல் மூன் அப்பமும் பௌர்ணமியிலையும் எர்த், த சன் அண்ட் த மூன் ஆர் இன் எ ஸ்ட்ரைட் லைன். என்ன ஆகுது, நியூ மூன்லேயும் ஃபுல் மூன்லேயும் எப்படி இருக்குது, எர்த்து சரி, அதுக்கப்புறம் மூன் சரி, அதுக்கப்புறம் சன், இதுவும் ஒரே லைனில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி என்னாகுது, அந்த இதோட வந்து ஹையாக இருக்குது, அந்த தண்ணியோட அதிகமாக வாட்டர் லெவல் ஹையாக இருக்குது. அப்படி ஹையாக இருக்கும்போது கோயில் வந்து என்ன ஆயிடுது, சப்மர்ஜ் ஆயிடுது. அதே மாதிரி உள்ளே இழுக்கக்கூடிய ரெசிட்ஸ் வாட்டர் லெவல்ஸ் ஆல்சோ ஹை. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது, கோயில் வெளியே தெரியுது. அப்படி தெரியும் போது அதை தான் என்ன செய்கிறோம், அது இந்த காலத்தில் தான் தெரியுது. எப்போது, எர்த், மூன், சன் ஒரே கோட்டில் இருக்கும்போது, அப்படிங்கும்போது தான் உனக்கு எப்படி தெரியுது, இந்த மாதிரி அந்த தண்ணியை வந்து இழுக்குது பை கிராவிடேஷனல் புல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போது அது பெர்பெண்டிகுலராக இருக்கும் பொழுது த எஃபெக்ட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் and the sun is greatest in this time. இந்த மாதிரி நேரத்தில் அந்த எஃபெக்ட் எவ்வளோ இருக்கும், அதிகமாக இருக்கும். Then when the difference between the high and the low water is greatest, tide resulting from this formation are known as spring tides அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. When the difference between the high and the low water is greatest, கூடி குறைஞ்சி இப்படி வரும்பொழுது அதுக்கு பேர் என்ன டைட்ஸ்ன்னு சொல்கிறோம், ஸ்ப்ரிங் டைட்ஸ். அலையை எப்படி சொல்கிறோம், ஸ்ப்ரிங் மாதிரி இப்படி கூடி இப்படி வருது, அதுக்கப்புறம் தண்ணி இப்படி குறையுது, அதுக்கப்புறம் இப்படி கூடுதுங்கும் போது அதை என்ன சொல்கிறோம், நம்ம ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸ்ப்ரிங் டைட்ஸ், அதை என்ன சொல்கிறோம், ஸ்ப்ரிங் டைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அலைகள். கன்வர்ஸ்லி when the sun and the moon are right angles இருக்கும் பொழுது, இப்படி இருக்கும் பொழுது சன்னும் மூணும் எப்படி இருக்குது அப்படின்னா ரைட் ஆங்கிளாக இருக்கும் பொழுது இது எர்த், இந்த மூன் வந்து
இது மூன், சாரி இது எர்த், இது சன், இங்கே மூன். இப்படி perpendicular ஆர் ரைட் ஆங்கிளாக இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் the forces of gravity are perpendicular to each other. அப்போ gravity எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். அந்த இழுப்பு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது the tides partially cancel each other out. என்னாகும்? பாதி தான் வெளியிடுது. அந்த மாதிரி நேரத்தில் தண்ணி ரொம்ப கம்மி அளவு தான் வரும். இப்படி ஃபுல்லாக பெருசாக வந்து வராது, கம்மி அளவு தான் வரும். Hence when the difference between high and the low water is the least and resulting tides is known as neap tides. அதுக்கு பேர் என்னது? neap tidesன்னு பேர். அப்படி கம்மியாக வர்ற அந்த அலைகளுக்கு பேர் என்னது? neap tides. அதாவது the difference between the high and the low water is the least. the resulting tidesக்கு பேர் தான் என்னது? neap tides அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த தண்ணி கம்மியாக இருக்கக்கூடிய அலை அலையாக லேசாக வரும் பொழுது அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்? neap tides அப்படின்னு பார்த்தோம். இந்த neap tides எப்போ ஏற்படும் அப்படின்னா இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது ஏற்படும். சன்னு எர்த்துக்கு மூன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும் பொழுது அந்த neap tides ஏற்படும். தண்ணி கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆயிரும்? கோயில் வெளியே தெரியும். தண்ணி இதாக இருக்கும்போது என்ன தெரியாது, ஹை டைட்ஸாக இருக்கும்போது தண்ணி சப்மர்ஜ் உள்ளே போயிடும். தென் த ஓஷன் கான்ஸ்டன்ட்லி மூவ்ஸ் ஃப்ரம் ஹை டைட் அண்ட் லோ டைட் அண்ட் தென் பேக். இது எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா அந்த ஹை டைடுக்கும் ஒரு வாட்டி ஹை டைட் வந்துச்சுன்னா திருப்பி அதே மாதிரி ஹை டைட் வரணும் அப்படின்னு சொன்னால் 12 hours எவ்வளோ ஆகும்? 12 hours 25 minutes ஆகும். திருப்பி ஒரு வாட்டி ஹை டைடு நமக்கு வரணும் அப்படி ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் அது எப்போ ஏற்படும்? 12 மணி நேரம் 25 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அது ஒரு நாளைக்கு ஏற்படும். அடுத்து டைட்ஸ் ஹாவ் வைட் ரேஞ்ச் ப்ராக்டிக்கல். என்ன அப்படின்னு பார்த்தா ஹை டைட்ஸ் ஹெல்ப் நேவிகேஷன். என்னாகும்? கடலில் நல்ல அலை பெருசாக வரும் பொழுது என்னாகும்? அந்த கப்பல் வந்து அது மேலே கொண்டு போய் ஈஸியாக அதையே என்ன செஞ்சிடும்? ஹார்பரில் கொண்டு விட்டுரும். அது லோவாக இருந்துச்சுன்னா என்னாகும்? கப்பல் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு வரும். ஹை டைட்ஸ் ஹெல்ப் த நேவிகேஷன். த ஹை வாட்டர் லெவல் அட் த ஷோர்ஸ் ஹெல்ப் ஷிப்ஸ் அரைவ் அட் த ஹார்பர் மூவ் ஈஸிலி. ஹை டைட்ஸ் ஆல்சோ ஹெல்ப் ஃபிஷர்மென் இன் கேச்சிங் ஃபிஷ் டியூ டு அன் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ஃபிஷ் நியர் த ஷோர். என்னாகும்? அந்த மாதிரி அலை பெருசாக வரும்போது என்னாகும்? மீன் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். தென் த எனர்ஜி obtained from the rise and the fall of the tides can be used to generate electricity. இன்னொரு ஒரு யூஸ் என்ன அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி டைட்ஸ் யூஸ் ஆகுது. இது வந்து என்னது? பொல்யூட்டட் இல்லாதது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? டைடல் பவர் ஆர் டைடல் எனர்ஜி. இப்படி ஓஷன் வாட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுக்கு பேர் டைடல் பவர் ஆர் டைடல் எனர்ஜி. இது எதுலேருந்து எடுக்காங்க? ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த டைட்ஸ். அலை வந்து கூடி குறையும் போது எடுக்கக்கூடிய டைடல் பவர், தட் இஸ் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் ஓஷன் கரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன சொன்னாங்க? இதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க 1992ல். என்ன அப்படின்னு சொன்னால் 29,000 டக் டாய்ஸை கொண்டு போய் எங்கே போட்டாங்க? பசிபிக் ஓஷனில் போட்டுட்டாங்க. போட்டதுக்கப்புறம் கண்டெய்னரில் வச்சு என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. அப்படி போட்டதப்புறம் அபவுட் அதில் 10,000 டாய்ஸ் என்னாச்சு அப்படின்னா நார்த் பக்கமாக போச்சு. அப்புறம் 19,000 எங்கே போச்சு அப்படின்னு சொன்னால் சவுத் பக்கம், சவுத்வர்ட்ஸ் அண்ட் ரீச் த ஷோர்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, அங்கே என்னாச்சு அண்ட் சவுத் அமெரிக்காவுக்கு என்னாச்சு? மிச்சம் இருக்கக்கூடிய 19,000 போச்சு. இதிலேருந்து என்னன்னா கரண்ட் அங்கே தண்ணியில் இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க. தென் இதில் வேறு என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாட்டர் ஆன் த அடுத்து த வாட்டர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஓஷன் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஃப்ளோயிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஆல் த ஓஷன்ஸ் ஆர் கனெக்டட் டு ஒன் அனதர். எல்லா ஓஷன்ஸும் இதாகுது, தண்ணி என்ன ஆகுது? ஒன்று போல் போயிட்டுருக்கு. திஸ் ஃப்ளோயிங் மூமெண்ட் ஆஃப் ஓஷன் வாட்டர் இஸ் கால் ஓஷன் கரண்ட். எல்லா பக்கமும் தண்ணி இப்படி போகிறதுனால அதுக்கு பேர் தான் என்னது? ஓஷன் கரண்ட் அப்படின்னு பேர்.
ocean current அப்படின்னா the water on the surface of the ocean is constantly flow from one place to another. This flowing movement is called ocean water or ocean current. இதுக்கு பேர் தான் என்னது? Ocean water. This flowing movement is called ocean water or ocean current. அப்படினு சொல்றது. The water on the surface of the ocean is constantly flow from one place to another. எல்லா பக்கமும் என்னது? கான்ஸ்டன்ட்டா ஃப்ளோ ஆகிறதுனால அதுக்கு பேர் என்னது? ஓஷன் வாட்டர் ஆர் ஓஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம இந்த இதில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், how is the ocean water affected by the gravitational force of the sun and the earth, moon, sun and the moon அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக தம்பேஸ்வரா டெம்பிள் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்கக்கூடியதை சொன்னாங்க. அதுக்கு இன்னொரு பேர் டிஸப்பியரிங் ஆஃப் மகாதேவ், டிஸப்பியரிங் டெம்பிள் ஆஃப் மகாதேவா அப்படின்னு. இது எதனால் இப்படி நடக்கு அப்படின்னு சொன்னால், டியூ டு த கிராவிடேஷனல் புல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். திஸ் புல் காசஸ் ஆஃப் வாட்டர் என்னென்னா ஃப்ரம் த ஓஷன்ஸ் டு ரைஸ் and fall rhythmically twice a day அப்படின்னு பார்த்தோம். The periodic rise and fall of the ocean's water level called tides. Tidesனா என்ன? தொடர்ந்து ஃபாலும் ரைஸும் ஃபாலுமா இருக்கக்கூடிய அந்த ஓஷன் வாட்டர் லெவலுக்கு பேர் தான் என்னது? டைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் வாட்டர் லெவல் ரைசஸ் அண்ட் த ஃப்ளட்ஸ் த லேண்ட் டியூரிங் ஹை டைட் அண்ட் ரெசிட்ஸ் பேக் டியூரிங் லோ டைட். என்னாகும்? நிறைய தண்ணி விடும். நிறைய ஹை லெவலாக இருக்கும்போது தண்ணி நிறைய வரும், லோ லெவலாக இருக்கும்போது தண்ணி என்ன செய்யும்? உள்ளே இழுத்துக்கிடும். இது எதனால் நடக்கு அப்படின்னு பார்த்தா, டியூரிங் த நியூ மூன் அண்ட் த ஃபுல் மூன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எர்த், த சன் அண்ட் த மூன் ஒரு இன் எ ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும்போது என்னாகும்? அது ஹை டைட்ஸாக இருக்கும். ஹை டைட்ஸ், வாட்டர் லெவல் வந்து ஹையாக இருக்கும். அப்போ என்னாகும்? உங்களுக்கு வந்து அந்த கோயில் வந்து முங்கிரும். கோயில் வந்து என்ன ஆயிரும்? முங்கிரும். தண்ணி நிறைய வரும், கோயில் முங்கிரும். அதே இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது என்னாகும்? அந்த கோயிலோட இது வந்து தண்ணியோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக இருக்கும்போது இது என்ன ஆயிரும்? கோயில் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதை தான் சப்மர்ஜ் வந்து வெளியில் முங்கி இருக்கிறது வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹை லெவலாக வர்ற அந்த அலைக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஸ்ப்ரிங் டைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் when the sun and the moon are right angles to each other, the forces of gravity are perpendicular to each other இருக்கிறத இது என்ன சொல்கிறாங்க? cancel to each other, hence with the difference of high and low water is the least, the resulting tides. அதுக்கு பேர் தான் என்னது? இந்த மாதிரி இருக்க பெர்பெண்டிகுலராக இருக்கும் பொழுது அந்த ஏற்படக்கூடிய அந்த அலையோட இதை தான் என்ன சொல்கிறோம்? நீப் டைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் த ஃபினாமினன் இஸ் ஜென்ரலி டேக்கன் அஸ் த ஃபர்ஸ்ட். இது எப்போ நடக்கும்? அது மாதத்தில் கடைசியில் நடக்கக்கூடியது. இந்த மாதிரி ஹை டைடு எப்போது ஏற்படும் அப்படின்னு சொன்னால், ஒரு வாட்டி ஏற்பட்டு திருப்பி இன்னொரு தடவை நடக்கணும் அப்படின்னா 12 மணி நேரமும் 25 நிமிஷத்துக்கும் அப்புறம் தான் இன்னொரு தடவை நடக்கும். அப்புறம் நம்ம ஓஷன் கரண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஓஷன் கரண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. The water on the surface of the ocean is constantly flow from one place to another. This is called another ocean water or ocean current அப்படின்னு சொல்லி பார்த்தோம். Thank you students. அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸில் நம்ம என்ன செய்யலாம்? ஓஷன் கரண்ட்டை பற்றி இன்னும்
ப்ரீஃபாக பார்க்கலாம், இன்னும் எக்ஸ்பேண்டாக பார்க்கலாம்.